பேசும் மீன் மற்றும் கடல் ராஜ்யம். ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் நிலா என்ற 10 வயது சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு கடல் மிகவும் பிடிக்கும். தினமும் பள்ளி முடிந்ததும் கடற்கரைக்கு சென்று அலைகளை பார்த்து கொண்டே நேரம் கழிப்பாள். ஒரு நாள் மாலை கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த நிலாவுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. காப்பாற்று, காப்பாற்று! அவள் பயந்து சுற்றி பார்த்தாள். அருகில் மணலில் துடித்துக் கொண்டிருந்த ஒரு சிறிய பொன்னிற மீன் இருந்தது. அதன் உடல் முழுவதும் ஒளி மின்னியது. நிலா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அடடா, மீன் பேசுதே! மீன் மெதுவாக சொன்னது, நான் சாதாரண மீன் இல்ல, கடல் ராஜ்யத்திலிருந்து வந்த மந்திர மீன். என்னை மீண்டும் கடலுக்குள் விடு, தயவு செய்து. நிலா உடனே அந்த மீனை கவனமாக தூக்கி கடலுக்குள் விட்டாள். அந்த நொடியில் கடல் முழுவதும் நீல ஒளி பரவியது. தண்ணீர் சுழன்றது. அலைகளின் நடுவில் பெரிய ஒளிவாயில் ஒன்று தோன்றியது. நிலா, நீ நல்ல மனசு கொண்டவள். உனக்கு ஒரு ரகசியத்தை காட்டணும். என்னோட கூட வா. நிலா கொஞ்சம் பயந்தாலும் ஆர்வமாக அந்த ஒளி வாயிலுக்குள் சென்றாள். உள்ளே சென்றவுடன் அவள் கண்கள் பெரிதானது. அங்கே முழு கடலுக்கடியில் ஒரு மந்திர உலகம் இருந்தது. முத்துக்களாலான அரண்மனைகள், வண்ணமயமான மீன்கள், ஒளிரும் கடல் செடிகள், நீரில் பறக்கும் குதிரை போல கடல் உயிரினங்கள். அந்த உலகத்தின் நடுவில் பெரிய சிங்காசனத்தில் கடல் ராணி அமர்ந்திருந்தாள். வரவேற்கிறேன் நிலா என்றாள் ராணி சிரித்தபடி. நீ காப்பாற்றிய மீன் என் மகள். நிலா அதிர்ச்சியடைந்தாள். இவங்க ராஜகுமாரியா? அந்த பொன்னிற மீன் மெதுவாக அழகான கடல் தேவதையாக மாறியது. ஆம் என்றாள் அவள். ஒரு தீய மந்திரவாதி என்னை மீனாக மாற்றிட்டான். கடல் ராணி கவலையுடன் சொன்னாள். அந்த மந்திரவாதி இப்போ எங்கள் ராஜ்யத்தின் மாய முத்தை திருட முயற்சி செய்கிறான். அந்த முத்து இல்லனா கடல் இருளாகிடும். நிலா துணிவாக கேட்டாள். நான் உதவட்டுமா? ராணி சிரித்தாள். அதுக்காகத்தான் உன்னை இங்கே அழைத்தோம். அவர்கள் மூவரும் கடலின் இருண்ட குகைக்கு சென்றார்கள். அங்கே கருப்பு புகையால் சூழப்பட்ட பெரிய ஆக்டோபஸ் வடிவ மந்திரவாதி இருந்தான். மாய முத்து இப்போ என்னோடது என்று சிரித்தான். நிலா பயந்தாலும் தைரியமாக முன்னே சென்றாள். அவள் சுற்றி பார்த்தபோது ஒரு ஒளிரும் சங்கு கிடந்தது. அதை எடுத்து பலமாக ஊதினாள். பூ! அந்த சங்கு ஒலி முழு கடலிலும் எதிரொலித்தது. உடனே ஆயிரக்கணக்கான கடல் உயிரினங்கள் அங்கே வந்தன. டால்பின்கள், திமிங்கிலங்கள், வண்ண மீன்கள் அனைவரும் சேர்ந்து மந்திரவாதியை சுற்றிவிட்டனர். கடல் ராஜகுமாரி தனது மந்திர சக்தியால் மாயமுத்தை மீட்டாள். உடனே கருப்பு இருள் மறைந்து கடல் மீண்டும் ஒளிர ஆரம்பித்தது. கடல் ராணி மகிழ்ச்சியுடன் சொன்னாள், நிலா, நீ எங்கள் ராஜ்யத்தின் நண்பி. அவளுக்கு ஒரு மந்திர முத்து கொடுத்தாள். நீ எப்போ கடலை நினைச்சாலும் இது ஒளிரும். அடுத்த நொடியில் நிலா மீண்டும் கடற்கரையில் இருந்தாள். அது கனவா நிஜமா என்று அவள் யோசித்தாள். ஆனா அவள் கையில் அந்த ஒளிரும் முத்து இன்னும் இருந்தது.